Hello learners, welcome to VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா constraints part 5. இந்த செஷன்ல function in constraint, inheritance in constraint, interview questions with the sample code and results பார்க்குறோம். நம்ம வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இன் கன்ஸ்டன்ட். இது வந்து நம்ம ஜென்ரலாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் இல்லைங்க, அதே தான் வந்து கன்ஸ்டன்ட் யூஸ் பண்றோம். சேம் அதே ஃபங்க்ஷனை தான் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஏன் கன்ஸ்டன்ட்ல வந்து நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வேரியபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லாம் நிறைய போட்டு அதை வச்சு ஒரு ரேண்டமைஸ் வேரியபிள் நீங்க ஒரு ரேண்டமான ஒரு வேல்யூ வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னம்னா அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எல்லாம் கன்ஸ்டன்ட் குள்ள கொண்டு வந்தா வச்சுக்கோங்களேன், பார்க்க கோடு நீட்டாவும் இருக்காது. செகண்ட் வந்து பார்க்கறவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து ஃபங்க்ஷன் இன் கன்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இதுல ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் நம்ம எப்படி ஃபங்க்ஷனை வந்து நமக்கு தேவைங்கிற இடத்துல கால் பண்றோமோ அதே மாதிரி கன்ஸ்டன்ட்குள்ள நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அவ்வளவுதான். ஆஸ் யூஷுவல் ஃபங்க்ஷனை வெளியே எழுதிருவோம். அந்த ஃபங்க்ஷனை நம்ம கன்ஸ்டன்ட் குள்ள கால் பண்ணிக்குவோம். அவ்வளவுதான். ஸோ இங்க பாருங்க, சின்டெக்ஸ் பாருங்க. கன்ஸ்டன்ட் நேம் வேரியபிள் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் கால், அதுக்குள்ள நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம் இல்லைங்க, இன்புட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அதை வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு இன்டர்வியூ கொஸ்டினை தான் நான் வந்து இங்க வந்து எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். என்ன கொஸ்டின்னா 1 to 10 வரை இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு ஃபேக்டோரியல் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டோரியல் நம்பர்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 3யோட ஃபேக்டோரியல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 into 2 into 3 தான் வந்து 3யோட ஃபேக்டோரியல் நம்பர். அப்ப மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? 1 into 2 2, 2 into 3 6. ஸோ 3யோட ஃபேக்டோரியல் என்னன்னு பாத்தீங்கன்னா 6. இதே 4ஓட ஃபேக்டோரியல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 into 2 into 3 into 4. அப்ப டோட்டலா எவ்வளவு வரும்? 1 into 2 2, 2 into 3 6, 6 into 4 24. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸோடையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த ரிசல்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஃபேக்டோரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இங்க நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 to 10 வரை இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு ஃபேக்டோரியல் நம்பர் ஜென்ரேட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? சோ நான் இங்க வந்து ஒரு வேல்யூன்னு சொல்லி வேரியபிள் அதாவது ஒரு அரே டிக்ளேர் பண்ணிருக்கேன். இது வந்து டைனமிக் அரே. ஓகேங்களா? சோ டைனமிக் அரேவா இருந்தா ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் நம்ம என்ன பண்ணணும்? சைஸ் தான், அதோட அந்த அரேவோட சைஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 to 10 வரை இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு ஃபேக்டோரியல் நம்பர் ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 1 to 10ன்றப்ப டோட்டலா எவ்வளவு நம்பர்ஸ்? 10 எலிமெண்ட். ஓகேங்களா? சோ அதனால வந்து அதோட சைஸ் வந்து நான் 10ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி இப்போ வந்து இந்த வந்து ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? என்னோட ஃபங்க்ஷன் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேக்ட். ஓகேங்களா? எனக்கு வந்து 1 to 10 வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து நமக்கு வேல்யூ ஆஃப் 5 என்னது? இனிஷியல் ஆகும் 0. வேல் வந்து 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? சோ அதனால எனக்கு வந்து நான் இங்க வந்து +1 ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு 1ல இருந்து தான் என்னோட ரெக்யர்மெண்ட். அதனால நான் +1 இங்க ஆட் பண்ணிருக்கேன். இப்ப இனிஷியலா நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 0வா? சோ 0 + 1 1. சோ 1ன்றது அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்டா உள்ள போகும். ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் 1ன்னு சொல்லி உள்ள கொடுத்திருக்கேன். உள்ள வரீங்க. இப்ப நம்பர் வேல்யூ செக் பண்றீங்க 0 1. நம்மளது வந்து 1. சோ அப்ப எல்ஸ் போர்ஷன் போய் இந்த லாஜிக் வந்து வொர்க் ஆகும். ஓகேங்களா? இங்க நான் என்ன லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே திரும்ப திரும்ப கால் பண்றதா வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்னு கிடையாது. ஜென்ரலா வந்து ஒரு ஃபேக்டோரியல் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் நம்ம கால் பண்றோம். பாருங்க இங்க பாருங்க, மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன் நேம் போட்டு அதை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே திரும்ப திரும்ப கால் பண்றதா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஆல்ரெடி நான் ஃபங்க்ஷன் பத்தி ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கலாமே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து நம்ம 2ன்னு வேல்யூ ஆஃப் 2 பாஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப 2ன்னா உங்களுக்கு இதுக்குள்ள என்ன ஆர்குமெண்ட் போகும்? 2 + 1 3. அப்ப 3யோட ஃபேக்டோரியல் நம்பர் தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? சோ 3யோட ஃபேக்டோரியலுக்கு என்ன கான்செப்ட்? 3 into 2 into 1. இதுதான் வந்து நம்ம 3யோட ஃபேக்டோரியல். ஓகேங்களா? இப்ப நம்பர் வந்து 3. உள்ள வரீங்க. இஃப் கண்டிஷன் பாக்குறீங்க. இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா நம்ம நம்பரோட வேல்யூ 3. சோ அப்ப இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகாது. எல்ஸ் போர்ஷன் வரீங்க. இங்க வரீங்க. ஃபேக்ட் ஈக்குவல் டு நம்மளோட வேல்யூ எவ்வளவு? 3. 3 into இப்போ வந்து என்ன பண்றீங்க? இந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் கால் பண்றீங்க. ஃபேக்ட் ஆஃப் நம்பரோட வேல்யூ 3. 3 - 1 2. இப்போ இதோட ஆர்குமெண்ட் என்னவா போகுது? 2ன்னு உள்ள போகுது. ஓகேங்களா? ஆல்ரெடி இங்க 3 ஸ்டார் ஆஃப் போட்டுட்டு இங்க வந்து நான் அந்த ஃபங்க்ஷன் மறுபடியும் கால் பண்றீங்க. உள்ள வரீங்க. இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகாது. ஏன்னா கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபை ஆகாது. சோ உள்ள வரீங்க. எல்ஸ் போர்ஷன் வரீங்க. இப்ப நம்பரோட வேல்யூ என்ன? 2.
ஆல்ரெடி 3 இருக்கு. 3 ஸ்டார் ஆஃப் இது வந்து 2 ஓகேங்களா? அப்ப 2 ஸ்டார் ஆஃப் ஃபேக்டோரியல் ஃபங்ஷன் மறுபடியும் கால் பண்றீங்க. இங்க நம்பரோட வேல்யூ எவ்வளோ? 2. 2 மைனஸ் 1 1ன்னு சொல்லி உள்ள பாஸ் பண்றீங்க. அப்ப உள்ள வரீங்க. இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகாது. எல்ஸ் போர்ஷன் வரீங்க. அப்ப 3 இன்டூ 2 இன்டூ இங்க நம்பரோட வேல்யூ இப்ப என்ன? 1 1ன்னு வந்துரும். ஸோ இந்த இது அப்படியே உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? அப்ப மறுபடியும் உள்ள போறீங்க. நம்மளோட வேல்யூ எவ்வளோ? 1 1 மைனஸ் 1 0. அப்ப 0ன்னு உள்ள போகுது. உள்ள போய் நம் ஈக்குவல் டு 0 வந்தா என்ன அர்த்தம்? ஃபேக்ட் வந்து 1ன்னு வந்துரும். ஓகேங்களா? ஸோ அப்ப டோட்டலா நமக்கு என்ன வரும்? 3 இன்டூ 2 இன்டூ 1ன்னு வந்துரும். ஸோ டோட்டல் வேல்யூ எவ்வளோ நமக்கு? 6. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் பாருங்க. வேல்யூ ஆஃப் 2க்கு என்ன வரும்? 6ன்னு வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டோரியல் நம்பர் ஜென்ரேட் பண்றது. ஓகேங்களா? ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் ஃபேக்டோரியல் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிளாஸ்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்து நம்ம வந்து எப்பயும் போல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை நான் ரேண்டமைஸ் பண்ணிட்டு இது ஒரு அரேனால இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்படிதான் வந்து ஃபேக்டோரியல் நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டோரியல் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 5 ஈவன் நம்பர்ஸ்க்கு ஃபேக்டோரியல் நம்பர் ஜென்ரேட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 5 ஈவன் நம்பர்ஸ். நம்ம ஈவன் நம்பர்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் என்ன? 2, செகண்ட் 4, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 10. இதுதான் ஃபர்ஸ்ட் 5 ஈவன் நம்பர்ஸ். நம்ம கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டோரியல் நம்பர் ஜென்ரேட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி எழுதின அதே கோட தான் வந்து இங்க ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு அரே யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட சைஸை 5 வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ்னால அதோட சைஸை வந்து 5ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? 2 தான் நமக்கு வேணும். கரெக்ட்டுங்களா? நமக்கு ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் என்ன? 2. அப்ப 2 வந்து நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஃபங்ஷனுக்கு இன்புட்டா நம்ம பாஸ் பண்ணணும். நமக்கு வேல்யூ ஆஃப் ஐன்னு போடுறப்ப ஐயோட இனிஷியல் வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப எனக்கு 0 இன்டூ 2ன்னு போட்டா நமக்கு என்ன ஆயிரும்? 0 தான். 0 இன்டூ 2ன்னு போட்டோம்னா 0 2 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? 0 தான் வரும். எனக்கு அதனால ஃபர்ஸ்ட் கேஸ்ல எனக்கு 2ன்னு வேணும். அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா 0 பிளஸ் 1. ஓகேங்களா? 0 பிளஸ் 1 ஐயோட வேல்யூ 0. ஸோ 0 பிளஸ் 1ன்றப்ப நமக்கு என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். 1 இன்டூ 2 2 ஆயிரும். அப்ப இன்புட் நம்ம 2ன்னு பாஸ் பண்ணிடலாமா? அடுத்தது பாருங்க. வேல்யூ ஆஃப் அடுத்தது என்ன வரும்? 1ன்னு வருமா? 1 பிளஸ் 1 2. 2 இன்டூ 2 4. அடுத்தது என்ன வரும்? வேல்யூ ஆஃப் 2. 2 பிளஸ் 1 3. 3 இன்டூ 2 6. அடுத்தது வேல்யூ ஆஃப் 4. 4 பிளஸ் 1 5. 5 இன்டூ 2 10. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி லாஜிக் நார்மலா தான் யோசிச்சு எழுதணும். ஓகேங்களா? சும்மா ஃபர்ஸ்ட் நான் வந்து I இன்டூ 2 போட்டு பார்த்தேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேஸுக்கு 0 தான் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து அது ஒர்க் ஆகல. அப்ப I பிளஸ் 1 போட்டு 2 போட்டு பார்த்தேன். ஒர்க் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எது கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி நீங்க லாஜிக் யோசிச்சு நீங்க எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம ஆர்குமெண்ட் ஆஸ் யூஷுவல் 2, 4, 6, 8, 10 நீங்க பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த லாஜிக் வந்து ஆல்ரெடி நான் சொன்னல அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த கிளாஸை வந்து நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை ரேண்டமைஸ் பண்ணி இப்போ அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 0ன்னு பாஸ் பண்ணோம். இதோட ஆர்குமெண்ட் 0, 0 பிளஸ் 1 1, 1 இன்டூ 2 2. ஸோ 2 தான் நீங்க வந்து இங்க இன்புட்டா பாஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் பாருங்க. அதுக்கு 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 1ன்னு பாஸ் பண்ணதுக்கு என்ன வந்துச்சு? 1 பிளஸ் 1 2, 2 இன்டூ 2 4. 4ன்னு நீங்க வந்து ஆர்குமெண்டா பாஸ் பண்ணிருப்பீங்க. 4க்கு வந்து என்ன வரும்? உங்களுக்கு 24. அடுத்தது 2ன்னு பாஸ் பண்ணிருப்பீங்க. 2 பிளஸ் 1 3, 3 இன்டூ 2 6. 6ன்றது நீங்க பாஸ் பண்ணிருப்பீங்க. 6 உடைய ஃபேக்டோரியல் நம்பர் 720. அடுத்தது 3. 3க்கு என்ன வரும்? 3 பிளஸ் 1 4. 4 இன்டூ 2 8. 8ன்றதுக்கு ஃபேக்டோரியல் நம்பர் வந்து இது. ஓகேங்களா? அடுத்தது வந்து 4ன்னு பாஸ் பண்ணுவோம். 4 பிளஸ் 1 5. 5 இன்டூ 2 10. ஸோ 10க்கானது. ஸோ இந்த மாதிரி நார்மலா தான் லாஜிக்கை வந்து கன்ஸ்டன்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 ஈவன் நம்பர்ஸ்க்கான ஃபேக்டோரியல் நம்பர். இதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் 5 ஆட் நம்பர்ஸ்க்கான ஃபேக்டோரியல் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கன்ஸ்டன்ட்ல மறுபடியும் ஒரு சின்னதா ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் இன் கன்ஸ்ட்ரெயின்ட். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? ஜென்ரலா இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? ஒரு பேரண்ட் கிளாஸ்ல இருந்து ஒரு சைல்டு கிளாஸ் நம்ம டெரைவ் பண்றோம் பாத்தீங்களா? அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸோ இல்ல அதோட ப்ராப்பர்ட்டிஸோ நம்ம சைல்டு கிளாஸ்ல வந்து இன்ஹெரிட்டன்ஸ் மூலியமா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஜென்ரலா இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. சோ அதே தான் இங்கேயும் பண்றோம். ஒரு பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு சைல்டு கிளாஸ்ல வந்து நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதோட அதே கன்ஸ்ட்ரெயின்ட் அந்த கன்ஸ்ட்ரெயினோட நேம் எல்லாமே அதே அப்படியே எடுத்து நம்மளோட தேவைக்கு ஏத்த மாதிரி மறுபடியும் சைல்டு கிளாஸ்ல மாடிஃபை பண்றதா வந்து இன்ஹெரிட்டன்ஸ் இன் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஒரு பேரண்ட் கிளாஸ் பாருங்களேன்.
கிளாஸ் பேக்கேஜ்ன்றது பேரண்ட் கிளாஸ். இதுல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் டேட்டான்னு சொல்லிட்டு அது ஒரு கன்ஸ்டன்ட் எழுதியிருக்கேன். டேட்டா வந்து லெஸ் தென் 100 இருக்கணும். ஜென்ரேட் ஆகிற டேட்டா வந்து 100க்குள்ள ஜென்ரேட் ஆகிற மாதிரி நான் பேரண்ட் கிளாஸ்ல எழுதியிருக்கேன். இப்போ இந்த கிளாஸை வந்து சைல்டு கிளாஸ் ஒரு சைல்டு கிளாஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த கன்ஸ்டன்ட் மறுபடியும் என்ன பண்ணிக்கிறேன், ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். டேட்டா வந்து லெஸ் தென் 50 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு வந்து ரெக்குயர்மெண்ட் மறுபடியும் இருக்க கன்ஸ்டன்ட் வந்து மாத்தணும்ன்ற மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட். அதை நான் சைல்டு கிளாஸ்ல அப்படி மாத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன், இந்த கிளாஸுக்கு நான் ஆஸ் யூஷுவல் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 10 தடவை ரேண்டமைஸ் பண்ணி அந்த டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க ஜென்ரேட் ஆன எல்லா வேல்யூமே பாத்தீங்கன்னா லெஸ் தென் 50 இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் இன் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரியும் எழுதலாம். இல்ல உங்களுக்கு இது உங்களுக்கு இது உங்களோட ரெக்குயர்மெண்ட், அதாவது உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன், உங்களுடைய கோடு வந்து சில டைம் இன்ஹெரிட்டன்ஸ் இன் கன்ஸ்ட்ரெயின்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். சில இடத்துல வந்து உங்களுக்கு இன்லைன் கன்ஸ்ட்ரெயின்ட் கூட யூஸ் பண்ணலாம். இன்லைன் கன்ஸ்ட்ரெயின்ட்னா ரேண்டமைஸ் பண்ற இடத்துல வித்து போட்டு அங்க கூட கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதலாம். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி கூட எழுதலாம். சோ உங்களுடைய தேவை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல கிடையவே கிடையாது. சோ உங்களுடைய கோடுக்கு எது சூட் ஆகுதோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்க இன்லைனும் யூஸ் பண்ணலாம், இல்ல இன்ஹெரிட்டன்ஸ் இன் கன்ஸ்ட்ரெயின்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டர்ன் ஜென்ரேஷன். இது நிறைய இன்டர்வியூல கேட்பாங்க. ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கொடுத்து உங்களை வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேட்டர்ன் எடுத்துக்கோங்களேன், 101010 சொல்லி ஒரு பேட்டர்னை ஜென்ரேட் பண்ணுங்க. அதுவும் வந்து சிங்கிள் பிட் வேரியபிள் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து சிங்கிள் பிட் வேரியபிள் அப்படின்றப்ப நான் வந்து ஒரு சிங்கிளா ஒரு பேட்டர்ன் சொல்லி வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்து சிங்கிள் பிட், வெறும் பிட்டு தான் கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு சிங்கிள் பிட்டு தான். அடுத்தது நான் இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், டெம்ப் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு. இப்போ இது கன்ஸ்டன்ட் என்ன எழுதியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா பேட்டர்ன் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து டெம்போட வேல்யூ இனிஷியலா என்ன 0, அப்போ பேட்டர்ன் நமக்கு இனிஷியலா என்ன ஜென்ரேட் ஆகும், 1ன்னு சொல்லி ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, அடுத்தது போஸ்ட் ரேண்டமைஸ்ல என்ன பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆன அந்த பேட்டர்ன் வேல்யூ நான் டெம்புக்கு நான் அசைன் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இனிஷியலா என்ன வேல்யூ ஜென்ரேட் ஆச்சு, 1ன்னு ஜென்ரேட் ஆச்சு. அந்த வேல்யூ இப்போ நான் டெம்புக்கு அசைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் லாஜிக் எழுதியிருக்கேன். இப்போ இந்த கிளாஸுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை 10 தடவை ரேண்டமைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ரேண்டமைஸ்க்கு நீங்க இந்த கிளாஸுக்குள்ள போவீங்க. இப்போ டெம்போட வேல்யூ இனிஷியலா நமக்கு என்னவா இருக்கும், 0ன்னு இருக்கும். 0ன்றப்ப பேட்டர்னோட வேல்யூ 1ன்னு ஜென்ரேட் ஆகுமா, ஏன்னா நாட் ஈக்குவல், ஸோ 1ன்னு வரும். அடுத்து போஸ்ட் ரேண்டமைஸ்க்குள்ள போறீங்க. இப்போ பேட்டர்னோட வேல்யூ டெம்புக்கு அசைன் பண்ணிட்டீங்க. அடுத்து செகண்ட் ரேண்டமைஸ்க்கு போறீங்க. செகண்ட் ரேண்டமைஸ் போறப்ப நமக்கு என்ன ஆகும், டெம்போட வேல்யூ என்னவா இருக்கும், 1ன்னு இருக்குமா. பேட்டர்ன் என்னவா இருக்கும், நாட் ஈக்குவல் டு ஆஃப் டெம்பா ஜென்ரேட் ஆகும். அப்போ இதோட வேல்யூ என்னவா ஜென்ரேட் ஆகும், 0ன்னு சொல்லி ஜென்ரேட் ஆகும். அப்போ 1 0 ஆயிருமா. போஸ்ட் ரேண்டமைஸ்க்குள்ள போறீங்க. இப்போ பேட்டர்னோட வேல்யூ என்ன, 0. அதை வந்து டெம்புக்கு அசைன் பண்ணிரும். அடுத்தது தேர்ட் ரேண்டமைஸ் ப்ராசஸ் போறீங்க. டெம்போட வேல்யூ என்ன, 0. அப்போ உங்களுக்கு பேட்டர்ன் என்னவா ஜென்ரேட் ஆகும், 1ன்னு ஜென்ரேட் ஆகும். ஸோ பேட்டர்ன் இங்க வரப்ப நமக்கு என்ன, பேட்டர்னோட வேல்யூ டெம்புக்கு அசைன். இந்த மாதிரி மாத்தி மாத்தி என்ன ஆயிட்டே இருக்கும், 1010ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 10 டைம்ஸ் வந்து இது என்ன ஆகும், ஜென்ரேட் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இங்க நான் ஏன் $ரைட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படியே இதே இந்த 1010 இப்படிதான் வேல்யூ ஜென்ரேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, நீங்க இது டாலர் டிஸ்பிளே போட்டீங்கன்னா உங்களுக்கு நியூ லைன் ஜென்ரேட் ஆகும். அப்ப உங்களுக்கு என்ன ஆகும், 1, அதுக்கு அடுத்த லைன்ல 0, மறுபடியும் அடுத்த லைன்ல 1, அடுத்த லைன்ல 0. அதாவது உங்களுக்கு வெர்டிகலா வேல்யூ ஜென்ரேட் ஆகும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டலா வேல்யூ 1010 ஹரிசாண்டலா வேல்யூ வேணும்ன்றதுனால நான் $ரைட் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நீங்க டாலர் டிஸ்பிளே போட்டு பாருங்க, உங்களுக்கு அது என்ன டிஃபரன்ஸ்னு தெரியும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த டாலர் டிஸ்பிளே எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி நான் வந்து இந்த பேட்டர்னை ஜென்ரேட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1100 சொல்லிட்டு எனக்கு 20 தடவை ஜென்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 20 நம்பர், மொத்தமா 20 நம்பர்ஸ் எனக்கு ஜென்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சோ இதுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து சும்மா ஒரு நம்பர்ஸை வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையுமே நான் வந்து 4ஆல டிவைட் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 0 4ஆல நம்ம டிவைட் பண்ணா வர ரிமைண்டர் வேல்யூ 0. 1 4ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் வேல்யூ 1. 2 4ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் வேல்யூ 2. 3 4ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் வேல்யூ 3. 4 4ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0. 5 4ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1. 6 4ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் வேல்யூ 2. 7 4ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 3. இந்த மாதிரி நான் ஒரு 20 நம்பர்ஸ் கண்டினியூவா 0 to 19 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 4ஆல டிவைட் பண்ணா எனக்கு இந்த 0 1 2 3 பேட்டர்ன் வந்து அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே வந்துட்டே இருந்துச்சு. சோ இதை வச்சு நம்ம வந்து ஏன் இந்த பேட்டர்னை ஜென்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சேன். ஓகேங்களா, சோ அது எப்படி பண்ணிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பர், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு வந்து
0, 1ன்னு ரிமைண்டர் வந்தா எனக்கு 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்து 2, 3ன்னு ரிமைண்டர் வந்தா எனக்கு 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அந்த மாரி நான் இங்க வந்து லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து அரே தானே. ஸோ அரே வந்து நமக்கு சைஸ் நான் 20ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 20 நம்பர்ஸ் ஜெனரேட் பண்ணணும். அதனால 20ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்ப நமக்கு வந்து அரேவ வந்து ஃபார் ஈச் லூப் போட்டா எனக்கு என்ன ஆகும்? 0லேருந்து 19 வரைக்கும் ஐயோட வேல்யூ வருங்களா? ஸோ எனக்கு இந்த 0லேருந்து இந்த வேல்யூஸ் 19 வரைக்கும் வந்துரும். ஓகேங்களா? அத நான் 4 ஆல இங்க டிவைட் பண்றேன். ஓகேங்களா? வர ரிமைண்டர் வேல்யூ 0வோ இல்லைன்னா 1ஆ இருந்தா எனக்கு வந்து டேட்டா வந்து 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணு. இல்ல 2 ஆர் 3ஆ இருந்தா எனக்கு டேட்டா வேல்யூ 0ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி இங்க கன்ஸ்ட்ரெயின் எழுதிட்டேன். ஓகேங்களா? இப்ப இந்த கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அத நான் ரேண்டமைஸ் பண்ணிட்டு இத வந்து நான் இந்த வேல்யூஸ நான் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கறதுக்காக என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஈச் லூப் போட்டு நீங்க பார்த்துருக்கேன். ஸோ இங்க ஹரிசாண்டலா எனக்கு இந்த மாரி வேல்யூஸ் ஜெனரேட் ஆகணுன்றதுனால $ரைட் யூஸ் பண்ணியிருக்கேன். நியூ லைன் ஜெனரேட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த கோட நீங்களே ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டேட்டா ஆஃப் 0 வரும். 0ன்றப்ப உங்களுக்கு என்ன வரும்? ஐயோட வேல்யூ 0. அப்ப 0 மாடுலோ 4ன்றப்ப உங்களுக்கு என்ன வரும்? ரிமைண்டர் 0 வருமா? அப்ப நமக்கு டேட்டா ஆஃப் 5க்கு என்ன வரும்? 1ன்னு வந்துரும். ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்தது டேட்டா ஆஃப் 1. 1ன்னு வரப்ப நமக்கு என்ன ஆகும்? 1 மாடுலோ 4 நமக்கு ரிமைண்டர் 1. அப்ப நம்மளுக்கு என்ன வரும் இந்த கேஸ்ல? டேட்டா ஆஃப் I ஈக்குவல் டு 1. சரி 2 1 ஜெனரேட் ஆயிடுச்சு. அடுத்தது 2ன்னு வருமா? சோ டேட்டா ஆஃப் 2. 2ன்றப்ப நமக்கு என்ன ஆகும்? I வந்து நம்ம வந்து மாடுலோ 4 அதாவது ஐயோட வேல்யூ 2. 2 மாடுலோ 4ன்றப்ப நமக்கு என்ன வரும்? ரிமைண்டர் 2 வரும். ஸோ நமக்கு டேட்டா ஆஃப் 5 வந்து என்ன ஆயிரும்? 0. ஓகேங்களா? அடுத்தது 3. ஓகேங்களா? 3 வரப்போ உள்ள வரும் என்ன வரும்? ஐயோட வேல்யூ 3. ஸோ 3 மாடுலோ 4ன்றப்ப நமக்கு ரிமைண்டர் வந்து 3ன்னு வரும். ஸோ ரிமைண்டர் 3 இருந்தா நமக்கு என்ன வரும்? டேட்டா ஆஃப் I ஈக்குவல் டு 0. அப்ப நமக்கு 00 வந்துருச்சா? அடுத்த கேஸ் என்ன? ஐயோட வேல்யூ 4. ஸோ 4 வரப்போ நமக்கு என்ன வரும்? 4 டிவைடட் 4 நமக்கு என்ன வரும்? ரிமைண்டர் 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்து நமக்கு என்ன அர்த்தம்? டேட்டா ஆஃப் 5 வந்து 1. இந்த மாதிரி இந்த பேட்டர்னை நான் இந்த ரிமைண்டர் வேல்யூஸ் இந்த பேட்டர்னை வச்சு நான் வந்து நம்மளுடைய பேட்டர்னை ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாஜிக் யூஸ் பண்ணி இது பேர் ஹார்ட் கோடுன்னு சொல்லுவாங்க. நானும் ஒரு மேனுவல் கால்குலேஷன் கூட பண்ணியிருக்கேன்ல, இது வந்து ஹார்ட் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாஜிக் தோணும். ஸோ அந்த லாஜிக் வச்சு நீங்க பண்ணலாம். ஸோ இந்த லாஜிக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் ஜென்ரேட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு பேட்டர்ன் ஜென்ரேட் பண்றதுக்கான ஒரு கோடு தான். இது வந்து நான் என்ன எழுதிருக்கேன்னா ஜென்ரிக்கா எழுதியிருக்கேன். இந்த கோடை வச்சு நீங்க எந்த பேட்டர்ன் வேணா ஜென்ரேட் பண்ணலாம். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 2 பேட்டர்ன் ஜென்ரேட் பண்ணிருக்கிறோம். 1010ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 1100ன்னு சொல்லி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த பேட்டர்ன் வேணா இப்ப நான் 111000 இல்ல 4140 இல்ல 5150 இந்த மாதிரி எந்த பேட்டர்ன் வேணாலும் நீங்க ஜென்ரேட் பண்ணலாம் இந்த ஒரு கோடை வச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி ஏன் 2 கோடை காட்டியிருக்கிறேன்னு நீங்க நினைப்பீங்க. எதுக்குன்னா அந்த மாதிரியும் ஜென்ரேட் பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாஜிக் இருக்கும். ஸோ அந்த லாஜிக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்டர்ன் ஜென்ரேட் ஆகும். அதுக்கு நீங்க எந்த லாஜிக் வேணா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப இங்க பாருங்களேன். நான் வந்து இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா, இந்த ரிப்பீட் கவுண்ட் வந்து 3ன்னு சொல்லி குடுத்துருக்கேன். இன்லைன் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி. ஸோ 3ன்னா 3 ஒன்ஸ் 30 3 ஒன்ஸ் 30 அப்படி ஜென்ரேட் ஆகும். ரிசல்ட் பாருங்க. 3 டைம்ஸ் ஒன்ஸ் வந்திருக்கும். 30 3 ஒன்ஸ் 30. இதே வந்து இந்த இடத்துல வந்து நீங்க 4 போட்டீங்கன்னா 4 ஒன்ஸ் 40 4 ஒன்ஸ் 40 அப்படி ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த ரிப்பீட் வேல்யூஸ பேஸ் பண்ணி உங்களுக்கு பேட்டர்ன் ஜென்ரேட் ஆகும். இப்ப இந்த கோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒரு பேட்டர்ன் சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ப்ரீவ் பேட்டர்ன் சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து கவுண்ட்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த ரிப்பீட் வேல்யூ மட்டும் தான் ரேண்டமா நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்னாகும்? ஃபர்ஸ்ட் உள்ள வரீங்க. நான் இதை வந்து நான் ஃபங்க்ஷனோட எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த கிளாஸுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து நான் 20 தடவை ரேண்டமைஸ் பண்றேன். ரேண்டமைஸ் பண்றப்ப எனக்கு வந்து இந்த ரெப்பு மட்டும் தான் நமக்கு ரேண்டம் பண்ண முடியும். ஏன்னா இது மட்டும் தான் நான் ரேண்டம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது எதுவுமே ரேண்டமைஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து இன்லைன் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்? ரேண்டமைஸ் பண்றேன். இதோட வேல்யூ 3ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் ரேண்டமைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரேண்டமைஸ் பண்றப்ப எனக்கு என்ன ஆகும்? இந்த ரேண்டமைஸ் ப்ராசஸ் இந்த ரேண்டமைஸ் மெத்தட் ஃபர்ஸ்ட் எதை கால் பண்ணும்? ப்ரீ ரேண்டமைஸ் தான் ஃபர்ஸ்ட் போகும். நமக்கு ஆல்ரெடி நான் வந்து ரேண்டமைசேஷன் என்ன அப்படின்ட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க பாருங்க. ஸோ ரேண்டமைஸ் மெத்தட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரேண்டமைஸ் மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணும். ஓகேங்களா? அங்க போய் அங்க ஏதாவது கால்குலேஷன் போட்டுருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? ரேண்டமைஸே ஆகும். அந்த வேரியபிளை ரேண்டமைஸ் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்? போஸ்ட் ரேண்டமைஸ் மெத்தடுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரேண்டமைஸ் மெத்தடை கால் பண்றோம். ஸோ அது என்ன ஆகும்? ப்ரீ ரேண்டமைஸ் மெத்தடை கால் பண்ணிரும்.
பண்ணிரும். ஃபர்ஸ்ட் அங்க போயிரும். சோ இங்க வருது. இங்க வந்து ரெப்போட வேல்யூ பாக்குது. இனிஷியலா நமக்கு ரெப்போட வேல்யூ என்னவா இருக்கும்? இங்க 0வா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் செகண்ட் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ப்ரீ ரேண்டமைஸ் அதுக்கப்புறம் தான் ரேண்டமைஸே ஆகும். நான் ரேண்டமைஸ்ல தான் ரெப்போட வேல்யூ 3ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சோ ப்ரீ ரேண்டமைஸ்ன்றப்ப இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் எடுத்துக்கும். சோ இப்ப நம்ம ரெப்போட இனிஷியலா என்ன வேல்யூ இருக்கும்? இங்க 0வா இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு ஒர்க் ஆகாது. இஃப் போர்ஷன் நமக்கு ஒர்க் ஆகாது. சோ எல்ஸ் போர்ஷன் போய் கவுண்டோட வேல்யூ 0ன்னு சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணிரும். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் இனிஷியல் வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். சோ அதே தான் ப்ரீ பேட்டர்னுக்கு நான் அசைன் பண்றேன். சோ இது ரெண்டுமே 0 தான். கவுண்ட் டு 0 தான். ஓகேங்களா? இது முடிஞ்சிருச்சு. ப்ரீ ரேண்டமைஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன ஆகும்? ரேண்டமைஸ் ஆகும். ரேண்டமைஸ் ஆறப்ப ரெப்போட வேல்யூ என்னவா இருக்கும்? 3ன்னு ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது இது எங்க போகும்? போஸ்ட் ரேண்டமைஸ்க்கு போகும். சோ போஸ்ட் ரேண்டமைஸ் வரீங்க. கவுண்டோட வேல்யூ என்னவா இருக்குது நமக்கு? 0. சோ 0வா இருந்தா நமக்கு என்ன வரும்? இது 0வா இருந்தா ப்ரீ பேட்டர்னை நாட் பண்ணி நான் பேட்டர்னுக்கு அசைன் பண்ணுன்னு சொல்லி போட்டிருக்கேன். சோ ப்ரீ பேட்டர்னோட வேல்யூ என்ன? 0. 0வை நாட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 1. சோ பேட்டர்னோட வேல்யூ எவ்வளவு? 1. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1ன்னு வந்துரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரேண்டமைஸ். அடுத்தது செகண்ட் ரேண்டமைஸ் போறீங்க. ஓகேங்களா? செகண்ட் ரேண்டமைஸ் போறப்ப ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ப்ரீ ரேண்டமைஸ்க்கு போகும். ப்ரீ ரேண்டமைஸ் வரீங்க. ரெப்போட இனிஷியல் ரெப்போட ப்ரீவியஸா இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சோ அதான் எடுக்கும். ஏன்னா ரேண்டமைஸ் ஆகல. இதுக்கு ப்ரீ ரேண்டமைஸ்ன்றது ரேண்டமைஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜ். ஓகேங்களா? அப்ப அங்க வந்து ரேண்டமைஸ் ஆயிருக்காது. இதுக்கு முன்னாடி அந்த வேல்யூல என்ன வேல்யூ இருந்துச்சோ அதை அப்படியே எடுத்துக்கும். சோ ரெப்போ முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சு? 3ன்னு ஆயிடுச்சா? சோ அந்த 3யோட வேல்யூ ஆகுது. சோ இஃப் ரெப்போட வேல்யூ 3a சோ இது நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்ப உள்ள வரீங்க. கவுண்டோட வேல்யூ பாக்குறீங்க. ரெப்போ வந்து 3 மைனஸ் 1 2. ஓகேங்களா? கவுண்டோட வேல்யூ 0. சோ அந்த கண்டிஷன் ட்ரூ. உள்ள வரீங்க. கவுண்ட் வேல்யூ இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிறீங்க. அப்ப கவுண்டோட வேல்யூ இப்ப என்ன? 1. ஓகேங்களா? சோ இதை முடிச்சுட்டு வெளியே வரீங்க. இப்ப ப்ரீ பேட்டர்னுக்கு பேட்டர்னோட வேல்யூ அசைன் பண்றீங்க. பேட்டர்னோட வேல்யூ என்ன? 1. சோ 1ன்றத ப்ரீ பேட்டர்னுக்கு நீங்க அசைன் பண்ணிக்கிறீங்க. இப்போ ப்ரீ ரேண்டமைஸ் ப்ராசஸ் முடிஞ்சது. அடுத்தது என்ன ப்ராசஸ்? ரேண்டமைஸ் ப்ராசஸ். இப்போ என்ன ரேண்டமைஸ் ஆகும்? ரெப்போட வேல்யூ 3ன்னு சொல்லி ரேண்டமைஸ் ஆயிடும். அடுத்தது என்னது? போஸ்ட் ரேண்டமைஸ்க்கு போகுது. போஸ்ட் ரேண்டமைஸ் போறீங்க. கவுண்டோட வேல்யூ என்ன நமக்கு? 1. ஸோ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு என்னது? ஃபால்ஸ். ஸோ அதனால என்ன ஆயிரும்? பேட்டர்னோட வேல்யூ பேட்டர்னுக்கு அசைன் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் போட்டா என்ன அர்த்தம்? இது ட்ரூவா இருந்தா ப்ரீ பேட்டர்ன் வேல்யூ எடுத்து பேட்டர்னுக்கு அசைன் பண்ணும். இது ஃபால்ஸா இருந்தா பேட்டர்னோட வேல்யூ எடுத்து இந்த பேட்டர்னுக்கு அசைன் பண்ணும். ஓகேங்களா? சோ இது நமக்கு ஃபால்ஸ். இப்ப பேட்டர்னோட வேல்யூ நமக்கு என்னவா வந்துச்சு? 1. சோ 1ன்றத பேட்டர்னுக்கு அசைன் பண்ணிரும். ஓகேங்களா? சோ செகண்ட் 1ம் ஜெனரேட் ஆயிடுச்சு. அடுத்தது தேர்ட் ரேண்டமைஸ் பண்றீங்க. தேர்ட் ரேண்டமைஸ் பண்றப்ப இங்க ஃபர்ஸ்ட் என்ன போகும்? ப்ரீ ரேண்டமைஸ் மெத்தடுக்கு போகும். ரெப்போட வேல்யூ என்ன? ப்ரீவியஸா என்ன ரெப்போட வேல்யூ 3. சோ 3 வந்து நாட் ஈக்குவல் டு 0 உள்ள வரீங்க. கவுண்டோட வேல்யூ என்ன? ப்ரீவியஸா நமக்கு 1 இருக்கு. சோ ரெப்பு வந்து 2 மைனஸ் சாரி ரெப்போட வேல்யூ நமக்கு என்னது? 3 3 மைனஸ் 1 2. சோ கண்டிஷன் ட்ரூ. உள்ள வரீங்க. கவுண்ட் இன்கிரிமெண்ட் ஆகுது. இப்ப கவுண்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? 2 ஆயிரும். ஓகேங்களா? சோ உள்ள வரீங்க. பேட்டர்னோட வேல்யூ 1. 1ன்றது ப்ரீ பேட்டர்னுக்கு அசைன் ஆயிரும். இப்போ வந்து ப்ரீ ரேண்டமைஸ் முடிஞ்சது. அடுத்த ப்ராசஸ் என்ன? ரேண்டமைஸ். இப்ப ரேண்டமைஸ் ஆகும். ரெப்போட வேல்யூ 3ன்னு சொல்லி ரேண்டமைஸ் ஆயிரும். அடுத்தது ரேண்டமைஸ் ஆனதுக்கு அப்புறம் எங்க போகும்? போஸ்ட் ரேண்டமைஸ்க்கு போகும். உள்ள வரீங்க. கவுண்டோட வேல்யூ என்ன நமக்கு? இங்க 2. ஓகேங்களா? அப்ப இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஃபால்ஸ் நமக்கு என்ன ஆகும்? பேட்டர்னோட வேல்யூ ஜெனரேட் ஆகி பேட்டர்னோட வேல்யூ பேட்டர்னுக்கு அசைன் ஆகும். பேட்டர்னோட வேல்யூ எவ்வளவு? 1. சோ 1ன்றது பேட்டர்னுக்கு அசைன் ஆகும். சோ தேர்ட் 1ம் நமக்கு அசைன் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ரேண்டமைஸ். ஓகேங்களா? ஃபோர்த் ரேண்டமைஸ் அப்ப நமக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ப்ரீ ரேண்டமைஸ் போகும். ரெப்போட வேல்யூ என்ன நமக்கு? ப்ரீவியஸா என்ன வேல்யூ இருந்துச்சு? 3. சோ 3ன்றப்ப நாட் ஈக்குவல் டு 0 உள்ள வரீங்க. இப்ப கவுண்டோட வேல்யூ என்ன? 2. இது வந்து ரெப்போட வேல்யூ என்ன? 3 மைனஸ் 1 2. அப்ப கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகேங்களா? இந்த இஃப் போர்ஷனுக்குள்ள போகாது. எல்ஸ் போர்ஷன் போயிரும். கவுண்டோட வேல்யூ 0ன்னு ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது என்ன ஆயிரும்? வெளியே வரீங்க. பேட்டர்னோட வேல்யூ ப்ரீ பேட்டர்னுக்கு நீங்க அசைன் பண்ணிடுறீங்க. பேட்டர்ன் வேல்யூ 1. 1ன்றது ப்ரீ பேட்டர்னுக்கு அசைன் ஆயிரும். சோ இப்போ ப்ரீ ரேண்டமைஸ் முடிச்சாச்சு. அடுத்தது எங்க போகும்? ரேண்டமைஸ் மெத்தடுக்கு போகும். ரேண்டமைஸ் ஆகுது என்னது? ரெப் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி ரேண்டமைஸ் ஆயிரும். ரேண்டமைஸ் பண்ணிட்டு போஸ்ட் ரேண்டமைஸ் போகும். இப்ப கவுண்டோட வேல்யூ என்ன? நமக்கு 0. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன ஆகும்? 0னா ட்ரூனா இந்த வேல்யூ இங்க அசைன் ஆகுமா? ப்ரீ பேட்டர்னோட வேல்யூ எவ்வளவு? 1. 1 நாட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 0 அப்படின்னு அசைன் ஆகும். சோ பேட்டர்னுக்கு என்ன அசைன் ஆயிருக்கு? 0. இந்த ஃபர்ஸ்ட் 0 அசைன் ஆகும். சோ இந்த மாதிரி வந்து நீங்க எத்தனை தடவை ரிப்பீட் லூப் போறீங்களோ அத்தனை தடவை இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு கோடை வச்சே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா
எல்லா பேட்டர்னுமே ஜெனரேட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ நீங்க இடத்துல ரெப்ன்றதுக்கு பதிலா வந்து நீங்க 1ன்னு போட்டீங்கன்னா 10 10 10ன்னு ஜெனரேட் ஆகும். 2ன்னு போட்டீங்கன்னா 11 00 11 00ன்னு ஜெனரேட் ஆகும். சோ இந்த மாரி நீங்க ரிப்பீட் வேல்யூ என்ன வேல்யூ போடுறீங்களோ அதுக்கேத்த மாரி வந்து இது என்ன பண்ணும் பேட்டர்ன ஜெனரேட் பண்ணும். சோ இந்த கோட் வந்து நீங்க வொர்க் அவுட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். உட்கார்ந்து நீங்க வந்து ஒரு ஒரு லூப்புக்கும் வேல்யூ பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நோட் புக் வச்சு நீங்க வந்து ஒரு ஒரு லூப்புக்கும் வேல்யூஸ வந்து 0, 1, 2, 0, 1, 2 நீங்க 3ன்னு குடுத்ததுனால எனக்கு 0, 1, 2 தான் வரும். ஓகேங்களா? சோ அது மாரி பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது ப்ராப்பரா இன்னும் புரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்றத விடவே இன்னும் புரியும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபங்ஷன் இந்த கோடையே வந்து நீங்க டிஸ்ப்ளே போட்டு கூட பாருங்க. ஒரு ஒரு லைனுக்கு இடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே போட்டீங்கன்னா, அது எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றது கூட உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா புரியும். உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் புரியணும்னா, நீங்க ரேண்டமைசேஷன் சொல்லி ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ரேண்டமைஸ்ன்ற மெத்தட் எப்படி வொர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ரேண்டமைஸ், அதுக்கப்புறம் தான் ரேண்டமைஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் போஸ்ட் ரேண்டமைஸ்க்கு போகும். சரிங்களா? அந்த ப்ராசஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா, இந்த கோட் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிஞ்சிரும். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.